ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், டுடே we discuss about the reported speech. 10th ஸ்டாண்டர்டில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. கொஷின் நம்பர் 24ல் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th அது வரை கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும். 11th 12th போயிட்டிங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னா என்ன அதை பார்ப்போம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னால் தேர்ட் பர்சன் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்டு, இன்னொன்று இன்டைரக்டு. டைரக்டாக இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னால் நான் சொல்கிற அந்த விஷயத்த வேறு யார் மூலமாக சொல்கிறாங்களோ அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இது தேர்ட் பர்சன் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து தேர்ட் பர்சன் ஷி, இட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைரக்ட் இன்டைரக்ட் மீனிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இல்லை ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃபெல் எக்ஸாமில் கேட்ட கொஷின், ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடணும். டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்ல வேண்டிய கான்செப்ட், ஸ்பீக்கர் சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து இன்வெர்டட் காமாஸில் இருக்கும். இன்வெர்டட் காமாஸ். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நோ இன்வெர்டட் காமா. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டு, இந்த கமா நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்டிவ் வர்ப் இருக்கும். அதாவது கமாவுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணோம்னா, கமாவுக்கு பிஃபோர் செட் டு, செட்டு இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்போர்ட்டின் வர்பு. ஓகேவா? இது ரிப்போர்ட்டிவ் வர்பு இருக்கும். பட் கமாவுக்கு நெக்ஸ்ட்டு கமாவை ரிமூவ், இந்த இன்வெர்டட் கமா ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம கன்ஜெஷனாக டட்டு வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இன்வெர்டட் கமா நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டின் வர்ப். A comma is used after the industry or reporting verb. Said to, told இது மாதிரி வரும். இந்த பிளேஸில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் comma is not used after industry or reporting verb, but that conjunction that is used to place sometimes that is not written, only understood. ஓகேவா? பஞ்சுவேஷன் மார்க்கு கம்பல்சரியாக இருக்கும் இந்த டைரக்ட் ஸ்பீச்சில். அது இந்த கொஷின் மார்க்ஸு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, கமாஸு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஆல் த பஞ்சுவேஷன் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா?
செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ். டென்ஸ் எப்படி சார் செஞ்சாங்க? ஃபஸ்ட்டு ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால், அதாவது ரிப்போர்ட்டிங் வர்பில் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் டென்ஸ் இருந்தால் அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கக்கூடிய வர்பு வந்து எந்த விதமாக சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் சேஸ் இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச். ஓகேவா? ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா ஷீ இஸ், யார் ஐ ரெஃபர் பண்ணி அதை வச்சு ஆம் பீஃப் அவர் மட்டும் சேஞ்ச் ஆகும். மெயின் வர்பு வந்து எந்த விதமாக சேஞ்ச் ஆகாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்தால், அதாவது ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கக்கூடிய டென்ஸும் பாஸ்ட் டென்ஸில் மாறும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இன்வேர்டட் கமா ரிப்போர்ட்டிங் வர்பு வந்து செட்டுன்னு வந்துச்சுன்னா, 1 minute, இங்கே செட்டுன்னு வந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய பாஸ்ட் வர்ப், அதாவது எக்ஸாம்பிள் கொட்டேஷனில் ஆப்னு வந்துடுது, இது வந்து பாஸ்ட் டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆடாக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால், உள்ள வர்பு வந்து ப்ரெசன்ட்டில் இருந்தால் டென்ஸ் வந்து பாஸ்டில் மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்தால் இது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இதெல்லாம் பொறுமையாக நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் சொன்னேன். அதே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றிடணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது சிம்பிள் பாஸ்ட் இருந்துன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றிடணும். ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணிக்க, பென் நோட்டில் எடுத்து பொறுமையாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா the change to past perfect கண்டினியூஸாக மாறணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், இந்த ரிப்போர்ட்டட் வர்ப் வந்து, அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ளே ஒரு வர்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டட் வர்ப் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்தால், இப்போ வாஸ் பிளேயிங் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இது இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணும்போது என்னவா மாறும்னா had been playing, இது மாதிரி மாறும். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடல் வர்பு மே வந்துன்னா மைட்டாக மாறும். மஸ்ட்டாக மாறாது, மைட்டாக மாறும். ஷெல் வந்தால் ஷுட். அதே போல் வில் வந்தால் வுட்டாக மாறும். ஓகேவா? கேன் வந்தால் குட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா
நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச். இல்லை நம்ம டீட்டெயிலாக நான் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸில் கொடுத்துருக்கேன், நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்போவுமே இந்த ஐ அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டினோட் பண்ணும். யூ அப்படின்றது லிசனர் யாரோ அவங்கள இது பண்ணும். ஓகேவா? ஐ ஸ்பீக்கர் டினோட் பண்ணணும், ரெஃபர் பண்ணுறோம். யூ லிசனர் ரெஃபர் பண்ணும். ஓகேவா? அதே போல் தேர்ட் பர்சன் இ ஷி இட் இது மாதிரி என்ன வந்துச்சுன்னா எந்த விதமான சேஞ்சும் நம்ம பண்ண தேவையில்லை, நோ சேஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் டீட்டெயில் பாக்ஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன், இப்போ பார்த்துக்கலாம். இப்போது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ராகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்டிவ்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நவுன் இல்லை ப்ரொனவுன் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லி ஸ்டாப்பில் முடியும். இன்ட்ராகேட்டிவை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று டபுள்எஸ் டைப்பு, இன்னொன்று எஸ்ஆர் நோ டைப்பு. டபுள்எஸ் கூட கொஷின் வேர்டு ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லி கொஷின் மார்க்கில் முடியும். இது வர்பில் ஸ்டார்ட் பண்ணி கொஷின் மார்க் முடிஞ்சால் எஸ்ஆர் நோ டைப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பெரேட்டிவ். 1 மினிட் ஆஃப் பண்ணிடுறேன், எரஸ் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்கங்க கொஞ்சம் நேரம். நோட் பண்ணிட்டு நினைக்கிறேன், ரஃப் பண்ணிடுறேன். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் வர்பில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லி ஸ்டாப்பில் முடிஞ்சால் அது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளாமேட்டிவ் உங்களுக்கே தெரியும், அலாஸு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடியும். ஓகேவா? இதுதான் ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் என்ன சேஞ்ச் ஆகும் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? வாங்க உள்ளே போகலாம். இந்த டாபிக் உள்ள ஓகே, இப்போ பார்க்க போட்டு ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. டேர் ஸ்பீச் என்ன சொன்னேன், அந்த ஸ்பீக்கர் டினோட் ஆக்சுவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னால் அது டேர் ஸ்பீச். இந்த வேர்ட் ஆஃப் ஸ்பீக்கர் ஆர் புட் வித்தின் இன்வெர்டட் கமாஸ். அவர் சொல்ல வேண்டிய கான்செப்ட் இன்வெர்டட் கமாக்குள்ளே இருக்கும். இன்டேர் ஸ்பீச்னால் ஸ்பீக்கர் சொன்ன வேர்ட்ஸை வேறு யார் மூலமாக சொல்ல வைக்கிறது, தேர்ட் பர்சன் மூலமாக சொல்ல வச்சா அது இன்டேர் ஸ்பீச். ஓகேவா? ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம ரூல்ஸ் பார்த்தோம். ஆமே, இஸ்ஸு, ஆறு இது போல் வந்தால் வாஸ். ப்ரெசண்ட் வந்தால் பாஸ்ட் சொல்லிக்கலாம். ப்ரெசண்ட்டு வந்தால் வாஸ் வரும். பட் அந்த ஆறு ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் அந்த சேஞ்ச் பண்ணும்போது அது வேற மாறும். வாஸ் வேர் வந்தால் had been add ஆகும். ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். மாடல் ஆஃப் என்ன சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். டூ நாட், டஸ் நாட் டிட் நாட் மாறும். டிட் நாட் ஆட் நாட் ஆகும். ஆட் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? வில் வுட்டு, ஷெல் ஷுட்டு. இதில் நான் பாருங்கள். கொஸ்டின் டைப்பில் மெயின் வர்பாக வரும்போது என்ன செஞ்சாங்க நல்லா பாட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் அட்வர்பில் சேஞ்ச். திஸ் தட்டு ஒன்றும், திஸ் தட்டு, டேஸ் டோஸு, ஏர் டேர், டஸ் ஸோ, நவ் டன், அகோ பிஃபோர், டுடே தட் டே, எஸ்டர்டே ப்ரீவியஸ் டே ஆர் த லாஸ்ட் டே யூஸ் பண்ணலாம். டுமாரோ த நெக்ஸ்ட் டே, த ஃபாலோவிங் டே. நான் சொல்ல ஒரு டேபிள் காலம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு பர்சன் ஐ சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும். அது யார் எப்பவுமே ஐ அப்படின்ற அது என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீக்கரை டினோட் பண்ணக்கூடியது. ஓகேவா? இ, ஷி, இட்டு. ஆனால் மேலே இருந்தால் இ, ஃபீமேல் இருந்தால் ஷி. ஓகேவா? அதே சப்போஸ் பிஆர் அப்படின்ற மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா அப்போது டே தான் யூஸ் பண்ணும். இப்போது எக்ஸாம்பிள் நாங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிட் டீம் அவர்கள் அப்படின்னு தேர்ட் பர்சன் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த இது இதான் மாறணும். இது இந்த இதில் தான் செஞ்சாகணும். இது இதில் தான் செஞ்சாகணும்.
இது கிராஸாக போட்டோ இது கிராஸாக போட்டோ இது கிராஸாக போட்டோலாம் இருக்கக்கூடாது. இது வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் பண்ணி போட்டால் மிஸ்டேக் தப்பாயிடும். ஓகேவா? இது நல்லா டேபிள் காலம் போட்டு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் என்ன சேஞ்சஸ் வரணும் பார்த்துக்குங்க. ரிப்போர்ட்டிங் வருது எந்த சேஞ்ச் ஆகுனா சேவ் வந்தால் சேடாக வரும், செட் வந்தால் செட் வரும். ஆனால் செட்டு வந்தால் டோல்டாக மாறும். கன்ஜெஷன் டட்டு ரிமூவ் த இன்வெர்டட் கமாஸ் அந்த அட்வர்டைஸ் செஞ்சு வச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஜாக் செட் மை சிஸ்டர் இஸ் லேர்னிங் டு குக். ஜாக் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், என்னுடைய சிஸ்டர் வந்து குக் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருது. ஓகேவா? ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஜாக் செட் கன்ஜெஷன் ரிமூவ் த கொட்டேஷன் மார்க் இன்வெர்டர் ரிமூவ் பண்ணிட்டு கன்ஜெஷன் ஆட் பண்ணுறோம். டட்டை மை சிஸ்டரில் மை அப்படின்றது யார் இங்கே மென்ஷன் பண்ணுறதுன்னா, இந்த மை அப்படின்றது யார் ரெஃபர் பண்ணுன்னா ஜாக்கை ரெஃபர் பண்ணுது. மை வந்தால் நம்ம சேஞ்சஸில் ஒன்று பார்த்தோம்ல, இந்த சைட் மை வந்தாங்கன்னா அது மேல் தான் ஜாக்கு, அப்போ இஸ் வரணும். ஓகேவா? மை வந்தீங்கன்னா 10% இஸ். ஒரு ஆள் மை வந்து ஃபீமேலை மென்ஷன் பண்ணியிருந்தா வரணும். ஓகேவா? இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். இப்போ மை வந்து இஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. சிஸ்டர் இஸ் லேர்னிங், இஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் லேர்னிங். டூ அப்படியே போட்டு குக் அப்படியே போட்டு இதை இன்வெர்டர் கமாஸ் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? All of you understood the topic? Next, ஒரு பெரிய சென்டென்ஸை பார்ப்போம். The teacher said to the students. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, we are going on an excursion to Kerala next week. ஒரு எக்ஸ்கர்ஷனா டூர் மாதிரி ரெடி பண்ணுறாங்க, போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக். இப்போ இந்த பிளேஸில் பாருங்கள், த டீச்சர் செட்டு ஒன்றுக்கு டோல்டாமா இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே போட்டிருக்கோம். இன்வெர்டர் கமாஸ் ரிமூவ் பண்ணிட்டு டட்டை ஆட் பண்ணியிருக்கோம். வி அப்படின்னு வந்தால் நாங்கள். அப்போ தேர்ட் பர்சன் மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அவர்கள், அதாவது தே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கோயிங், ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் இங்கே டே வந்து ப்ளூரல் ஃபார்ம் தானே, ஸோ இங்கே வேர் கோயிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்மா ஆர் கோயிங், இது பாஸ்ட் டென்ஸாக மாட்டோம், வேர் கோயினாக மாறும். ஆன் அன் எக்ஸ்கர்ஷன் டு கேரளா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு எப்படி இல்லாம், இந்த வீக் ஆஃப்டர் அப்படின்னு ரைட் போடலாம். ஓகேவா? ப்ரொனவுன்ஸ் அதாவது அட்வர்பல் சேஞ்சஸில் பார்ப்போம். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப். இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் பார்ப்போம். இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று WH கொஸ்டின் டைப், இன்னொன்று எஸ்ஆர் நோ டைப் சொன்னோம். ஃபஸ்ட்டு WH டைப் கொஸ்டினை பார்க்குறப்போ செட்டு எது வந்தால் இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் ஆஸ்கெடு நம்ம போட போகிறோம். ஓகேவா? ரிப்போர்ட்டின் வர்பு ஆஸ்கெட சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா WH டைப் கொஸ்டின் நோ கன்ஜெக்ஷன். அந்த என்ன கொஸ்டினோட டோ அந்த கொஸ்டினோட கன்ஜெக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வர்பு வந்து அதுக்கு மெயின் வர்பு ஏற்ற மாதிரி மாறும். The headmaster said to the boy, what can I do for you? உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ the headmaster said to என்ன மாறும், askடா சேஞ்ச் ஆகும். The boy கொஷினோட கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணும். வாட் இந்த சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் லிசன் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, இந்த கன்ஜெக்ஷன் போட்டோன்னே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எதை பார்க்கணுன்னா வர்பு பார்க்கக்கூடாது, சப்ஜெக்ட் எதுவும் பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்றது ஃபஸ்ட் பர்சன், அதாவது ஸ்பீக்கர் யார் அவங்கள்ட்ட நம்ம டினோட் பண்ணோம். ஸோ ஹெட்மாஸ்டர் அப்படின்ற ஸ்பீக்கர். அப்போது ஏன் இங்கே ஷீ வர ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது ஃபீமேலை குறிக்கும். ஹெட்மாஸ்டர் வந்து மேல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வர்பு மாடல் வர்பு கேன் வந்துருக்கு அப்படின்னா வரும் குட். நெக்ஸ்ட்டு டூ
ஃபார் யூ அப்படின்னு லிசனர் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ லிசனர் அப்படின்ற இடத்துல யார்? த பாய் வந்து மேலே ஃபீமேலா? மேல். ஸோ நம்ம இம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம கூடிய டேபிள் காலம் நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாடல். ஹவு டிட் ஈ கெட் இட்? ஈ ஆஸ்க். இல்லை ஆஸ்க் கொடுத்தான். அப்போ ஈ ஆஸ்க் கொஷின் ஒரு WH தானே? WH கொஷின் அது வாட்டு, வென்னு, ஊவு, அவ்வு, ஊம் இந்த மாதிரி WHல ஸ்டார்ட் ஆகிற கொஷின் வேர்ட்ஸ். ஸோ இங்கே அவு அப்படி கன்ஜெஷனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்ஜெஷன் போடுறது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் பார்க்கணும். இங்கே சப்ஜெக்ட் இருந்தால் ஈ தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேர்ட் பர்சன் வந்தால் எந்த விதமாக செஞ்சு பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நோ செஞ்சனால அந்த ஈ அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிட்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு. அப்போது ஹேட். கெட்டுடைய பாஸ்ட் வந்து காட் இட். இல்லை கொஷின் மார்க் போனோமா சார்? போடக்கூடாது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்கும்போது இன்ட்ராகேட் டைப்பில் கொஷின் மார்க் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ண மாட்டோம். அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தப்பித்தபடி கொஷின் மார்க் போட்டிங்கன்னா மார்க்கு லெஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எஸ் ஆர் நோ டைப். எஸ் ஆர் நோ டைப் வந்து கன்ஜெஷன் வந்து இஃப் ஆர் வெதர்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இஃப் இல்லை வெதர். மேக்ஸிமம் இஃப்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெதர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? கொஷின் பாருங்கள். ரவி செட் டு சீதா ஆர் யூ ஃபுல்? இந்த கொஷினை கேட்குறப்போ ஆர் அப்படின்றது பிஃபார்ம் வர்பு. பிஃபார்ம் வர்பு வரனால இங்கே வந்து கொஷின் மார்க்னா இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் எஸ் ஆர் நோ டைப் சொல்கிறோம். இப்போ ரவி செட் டு ஆஸ்க்கு மாறும். செட் டு வந்து ஆஸ்க்கு சீதா. கன்ஜெஷன் என்ன பண்ணுவோம்? இஃப்பு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை பார்க்கணும். எது சப்ஜெக்டு? யூ. யூ தானே சப்ஜெக்டு. யூ வந்து இங்கே யார் ரெஃபர் பண்ணால் ஷீயை ரெஃபர் பண்ணா, சீட்டாவை ரெஃபர் பண்ணுது. லிசனர் தானே யூ. ஸோ சீட்டா வந்து மேலே ஃபீமேலா? ஃபீமேல். ஸோ ஷீ. ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அது பாஸ்ட் டென்ஸ் மட்டும்னா வாஸ். ஏன் இங்கே வேர் வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு டேபிள் காலையில் சொன்னேன். டென்ஸ் அந்த போடும்போது ஆம் இஸ் ஆர். அதே ஆர் சாப்பிட்டா ப்ளூரல் ஃபார்ம் அந்த மாதிரி தான் வேர் வரும். சப்ஜெக்ட் வந்து இங்கே வேறு மாதிரி டே அப்படின்ற மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வந்தால் இங்கே வேர் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஏன் வாஸ் போட்டிருக்குன்னா சி இஸ் ஏ சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரனால இங்கே வாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபுல். இவ்வளோ தான். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. த டீச்சர் செட் டு த பாய்ஸ் கேன் யூ சி த பிளாக் போர்ட்? இந்த பிளேஸ் நல்லா புரிஞ்சுங்க. டீச்சர் செட் என்ன வரும்? ஆஸ்க் தான் வரும். த பாய்ஸ் கன்ஜெஷன் இஃப். யூ. ஏன் இங்கே யூ வந்து லெசனரியான பாய்ஸ். இது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் ஃபார்ம். அப்போ டேடா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? த பாய்ஸ் வந்து ஏன் ஈ யூஸ் பண்ணலாம்? இங்கே பாய்ஸ் ஒன்று அப்போ டேடா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேனுடைய பாஸ்ட் என்னது? குட்டு சி த பிளாக் போர்டு. இவ்வளோதான். புரிஞ்சுதா? இன்ட்ராகேட்டிவ்ல எஸ் ஆர் நோ டைப்பும் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். WH கொஸ்டின் டைப்பு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். செட் டு வந்து ரிக்வெஸ்டட் போடணும், கமெண்டட், அட்வைஸ், ஆர்டர், வாண்ட், சஜஸ்டட். இது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். கன்ஜெஷன் டு ஒருவேளை நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் அங்கே நாட் டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? கோபி செட் டு சுரேஷ் ப்ளீஸ் லேர்ன் மீ எ பென். இங்கே ப்ளீஸ் அப்படின்னு வந்தாவே ரிக்வெஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ப்ளீஸ் வந்தாவே ரெக்யூஸ்ட். அப்போது கோபி செட் என்ன மாதிரி ரெக்யூஸ்டட். சுரேஷ் கன்ஜெஷன் டு. லென்டுடைய பாஸ்ட் வர்பு லென்ட்டு. மீ வந்து இம்மா மாறும் எப்பென். அந்த சேஞ்சஸ் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? மீ வந்தால் இம். ஏன்னா மீ அப்படின்றது யார் இந்த இடத்துலனா கோபி மென்ஷன் பண்ணுது. தேர்ட் பர்சன் சிங்குலர் நோன் கோபி மென்ஷன் பண்ணுறதுனால இ இம் அந்த பொசிட்டிவ் அந்த ப்ரொனவுன்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிலே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர்.
போர்ட் சைடு பேப்பரை யூஸ் ரைட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்க எக்ஸாம் டே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது போல் தானே இருக்குது. ஸோ நம்ம டீச்சர் இன்ஸ்ட்ரக்டட் த ஸ்டூடெண்ட்ஸ். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால என்ன பண்ணோம்? கன்ஜெக்ஷன் கூட நாட் போடும். நாட் டு ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். யூ அண்டர்ஸ்டூட்? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டூட் ஆச்சா? ஏன்னா இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இதில் தான் இருக்குது. கொடுக்குற சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. செட்டு செட்டு வந்தா எக்ஸ்க்ளைம்டு, கன்ஜெஷன் டட்டு. சப்போஸ் கொஷின் இதை மாதிரி வந்துச்சுன்னா ஹவு லவ்லி இட் இஸ் அப்படின்னா தட் இட் வாஸ் வெரி லவ்லி. அலாஸ் அலாஸ் அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சாரோஃபுல்லி அப்படின்னு வேர்ட் போடணும். ஹஹா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ ஹகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜாய்ஃபுல்லி. ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் இதை மாதிரி சொல்கிறப்போ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். த டூரிஸ்ட் செட் வாட் ஏ பியூட்டிஃபுல் பில்டிங். என்ன ஒரு அழகான பில்டிங் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதுவாக சொல்கிறாங்களே. ஸோ த டூரிஸ்ட் எக்ஸ்க்ளைம் செட் வந்து எக்ஸ்க்ளைம் கன்ஜெஷன் தட்டு. இந்த பிளேஸில் வாட் ஏ பியூட்டிஃபுல் பில்டிங் என்ன மாதிரினா நான் சொன்னேன் இங்கே மாட்டு பார்த்தீங்களா, இட் வாஸ் ஏ வெரி பியூட்டிஃபுல் அந்த வேர்டு அப்படியே ஆட் பண்ணுறோம், கூட பில்டிங் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்த்தி செட் அலாஸ் வி ஆர் லாஸ்ட். ரொம்ப சோகமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ தட் தே வாஸ் லாஸ்ட். வேர் வரும் ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம்னால இங்கே வேர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேட்ட கொஸ்டினாக ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் ஆர் யூ கோயிங் சார் ஆஸ்க்டு ஏரோ கோச்மேன். இந்த கொஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஏரோ கோச்மேன் ஆஸ்க்டு ஏன்னா இந்த இன்ட்ராகேட்டிவ் டைப். ஸோ ஆஸ்க்டு கொஷினோட அலே வேர் இருக்குனால ஆஸ்க்டு வேர் சப்ஜெக்ட் யூ வந்து இருக்கு. யூ வந்து லிசனர். அப்போ இ வாஸ் கோயிங் ஸ்டாப் ஆல் தான். The aero coachman asked where he was going. இதுதான் இருக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். He said, I have bought 5 apples from the shop. This question changed to indirect speech. He said அப்படியே போட்டுருங்க. He said conjunction that ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட். ஸோ தட்டு ஐ அப்படின்றது ஈரை ரெஃபர் பண்ணப்போ இ பாட் யூ ஹேவ் பாட் அப்படின்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? ஆட் பெர்ஃபெக்டாக அதை ஆடாக பாஸ் பெர்ஃபெக்டாக மாட்டோம். அப்போது இ ஆட் பாட் 5 apples from the shop. ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க பாஸ் பண்ணி பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டின். இது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸில் கேட்ட ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் தான் ஃபிஃப்த்து கொஸ்டின். இதை பாருங்கள். த கேர்ள் செட் டு ஹர், ஐ ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ் வித் மை ரிலேட்டிவ்ஸ்.
அந்த கேர்ள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், ஏன்னா என் ஹாலிடேஸ் வந்து என் ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஷினை சேஞ்ச் பண்ணலாம். த கேர்ள் செட் டு என்ன மாறும்னா டோல்டாக மாறும். told her congestion that ஐ அப்படின்றது இந்த இடத்துல ஆனால் த கேர்ள் ரெஃபர் பண்ணுது. ஐ வந்து ஸ்பீக்கரை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ட் பர்சனில் ஷீ ஸ்பெண்ட் அப்படின்றது வர்போட செகண்ட் ஃபார்ம். அப்போது என்ன பண்ணோம், ஷீ had spent the holidays with her my relatives or my relatives with her அப்படின்னா மாறும் ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Johnson said to Nancy, have you been to Caucus Walk? வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக ஆலோட 4 கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணலாமா? ஆன்சர் ரைட் பண்ணலாம். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுனா டென்ஸ் ஹேவ் ஒன்று இருக்குது, கொஷின் மார்க் இருக்குது. அதாவது இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் எஸ் ஆர் நோ டைப் ஹேவ் ஃபார்ம் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம், டூ ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்மில் வந்து கேட்டு லாஸ்ட்டாக கொஷின் மார்க் முடிஞ்சால் அது இன்ட்ராகேட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். ஓகேவா, சேஞ்ச் பண்ணலாம். ஜான்சன் asked Nancy கன்ஜெஷன் வந்து இஃப் வரும். இஃப் யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணு, யூ அப்படின்றது லிசனர் நான்சியை மென்ஷன் பண்ணுது. அப்போது ஷீ ஹேவ் பீன் அப்படின்றது ப்ரெசண்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ என்ன மாறும்னா ஹேட் பீனாக மாறும். ஹேட் பீன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை நம்ம என்ன பண்ணோம், பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றோம். ஓகேவா, சரி. ஹேவ் பீன் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், இதை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றும்போது ஹேவ் பீன் டு காக்கஸ் வாக். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா, நம்ம எக்ஸாம்லேயே இது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் நிறையா இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸுக்கு. இந்த 15 கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதோடைய பிடிஎஃப் காப்பி வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஓகே. ரிப்பீட்டடாக கொஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸாமில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.